அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் மூலமாக நம்முடைய எந்த வேலை நடக்கணும்னாலும் முடிச்சிக்க முடியுதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆப் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இல்லை? டிஃபன் வேணுமா, லஞ்சு வேணுமா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டாந்து உங்களுக்கு என்ன டிஃபன் வேணுமோ வீட்டு வாசலில் டெலிவரி பண்ணிடுறாங்க. மருந்து பொருட்கள் வேணுமா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த என்னென்ன மருந்து அப்படின்னு அதை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே கொண்டாந்து வச்சிடுறாங்க. சார் நீங்கள் கேட்டிங்களே தோ அப்படின்னு. பேச்சு துணை, வழித்துணை, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நர்ஸு மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதில் அவங்களுடைய விலாசம், புகைப்படம், இதில் எவ்வளோ ஆண்டு கால அனுபவம், அவங்களுடைய தொடர்பு எண் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்புன்னு ஒன்று வந்துருச்சு. மளிகை சாமான் வேணுமா, அதுக்கு சொன்னால் அதுவும் கொண்டாந்து இறக்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆப். அப்பா அம்மா வேணும்னா அதுக்கான ஆப்பை தவிர அப்பாவுக்கு ஒரு ஆப்புன்னு இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் இருக்கு. இதே மாதிரி வெற்றி பெறுவதற்கு நம்ம வீட்டு வாசலில் டிங் டாங்னு பெல் அடித்து வெற்றியை கொண்டு வந்து தருவதற்கு ஏதாவது ஒரு ஆப் இருக்கா? இருக்குங்க, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஆனால் அது பேர் தான் வேறு. அது என்னன்னு அப்படி சொல்கிறேன். சில பல வருடங்களுக்கு முன்னால் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் சாதனை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. நான் ஏன் அதை அப்படி ஒரு திரைப்படம் வந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, சில சாதனைகள் வெளியே தெரிவதில்லை. அந்த மாதிரியான ஒரு சாதனை அந்த திரைப்படம். அதில் தான் முதல் முறையாக நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் முதல் முறையாக கடைசி முறையாக, அவரை தவிர வேறு யாரும் அந்த வேடத்தில் நடித்ததா தெரியல. அதை தவிர பாரதி ராஜா நடிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த படத்திலே ஒரு இயக்குனராகவே நடிப்பார். ஒரு நடிகர் இயக்குனராவது வேற, திரைப்படத்திலேயே ஒரு இயக்குனராகவே அவர் நடிப்பார். அதுக்கு முந்தையும் அது மாதிரி யாரும் நடித்ததில்லை. பாரதி ராஜா இயக்குனராகவே வருவார், அது வேற, அவர் தொழிலே இயக்குனர். ஆனால் இவர் நடிகர். அதில் ஒரு காட்சி ஒன்று வரும். என்ன அப்படின்னா, அவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு படம் எடுக்கிறாரே, அது என்ன அப்படின்னா, நம்ம பேரரசர் அக்பர் மகன் சலீம் அப்படின்னு பேர். அவன் அனார்கலின்னு ஒரு பெண்ணை காதலிக்கிறான். இந்த சலீம் அனார்கலியை பல நாட்கள் கழித்து சந்திக்கிறான். அப்படி சந்திக்கிறப்போ முதலில் அந்த அனார்கலியை பல நாட்கள் கழித்து சந்திக்கிற பொழுது அவளை பார்க்கிற அந்த அந்த காதல், பரவசம், வேகம், துடிப்பு இவ்வளவு வெளிப்பட அப்படியே ஒரு 10 அடி தூர இடைவெளியில் அவன் ஓடி வரணும். ஓடி அவள் அருகிலே அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும்ன்ற தவிப்பு. ஆனால் அணைத்து கொள்ளாமல் பக்கத்திலேயே நின்று பார்வையிலேயே காதலை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு காட்சி. இப்போ இந்த காட்சியை இயக்குனர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த நடிகராக ஒருத்தர் இருக்கிறாரே சலீம், அவருக்கு இந்த காட்சியை அவர் விளக்கணும். அந்த சலீம் யாருன்னா பிரபு, சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன், இளைய திலகம் பிரபு தான் அந்த காட்சி. இப்போ ஆக்ஷன் அப்படின்ன உடனே இப்போ பிரபு வேகமாக ஓடி வருவார். அது இந்த இயக்குனருக்கு திருப்தி தராது. அவர் பாருங்க, திருப்தி தராத மாதிரி தான் ஓடி வரணும்ன்றது தான் இளைய திலகம் பிரபுவினுடைய நடிப்பு திறன். அவர் அப்படி ஓடி வரார். அந்த காட்சிப்படி அப்படி தான் வரணும். இப்போ இல்லை, நீ பண்ணுறது சரியில்லை, நீ ஓடி வருகிற அந்த வேகத்திலேயே ஒரு காதல், ஒரு பரவசம், ஒரு தவிப்பு, ஒரு துடிப்பு, ஆனால் அதே நேரம் ஒரு கட்டுப்பாடு, இவ்வளவும் 10 அடி தூரத்தில் வெளிப்படணும் அப்படின்னுட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் இப்போ ஓடி காட்டுவார். பிரமாதமான காட்சிங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு அவர் நடிக்கிறதுக்கு சொல்லி காட்டணுமா, அவர் நடிப்பார். இப்போ இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லலைங்க. இந்த ஓடி வருவது மாதிரி அவர் நடித்து காட்டுறார் தெரியுங்களா? அந்த காட்சியிலே நடிப்பதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் நாள் இரவு முழுவதும் விதமாக அதற்கு பயிற்சி எடுத்திருக்கிறாராம். எப்படி ஒரு 10 அடி தூரம் ஓடி வருவது எப்படி, அதுக்குள்ளே இவ்வளவு பாவங்களையும் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவது அப்படின்றத காட்டுவதற்காக அவர் முதல் நாள் இரவு முழுக்க அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். இதுதாங்க அந்த ஆப்பு. ஒரு காட்சி மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நடிகன் 100% இரவு தூக்கத்தையும் தள்ளி வைத்து விட்டு இதயம் கலந்து நடித்து பயிற்சியும் முயற்சியும் செய்கிறானே,
அதுக்கு பெயர்தான் தமிழிலே ஈடுபாடு என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த ஆப்பு தான் ஈடுபாடு. ஒரு காரியத்திலேயோ அல்லது எடுத்துக்கிட்ட வேலையிலேயோ அல்லது உங்கள் லட்சியத்தை நோக்கி செல்லுவதிலேயோ உங்களுக்கு ஈடுபாடு என்று ஒன்று வந்துவிட்டால் அது எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறதோ அவ்வளவு சதவிகிதம் அந்த வெற்றியை நீங்கள் நெருங்குகிறீர்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலாது ஊக்கம் உடையான் உழைன்னு நம்ம பாட்டன் எழுதியிருக்கிறான். அதுக்கு பேர் தான் ஈடுபாடு. அப்புறம் திரைப்படத்தை பற்றி சொல்லிட்டா அதில் மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்கிறாங்களே, நமக்கு தொடர்ந்து ஞாபகம் வரும்ல. தளபதின்னு ஒரு திரைப்படம் வந்தது, அப்போது இயக்குனர் மணிரத்னம் எடுத்தது. காலையில் சூரிய உதயம் நடக்கிறப்போ அதில் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஜெய்சங்கரும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ பின்னணியில் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதிக்கணும். இயக்குனர் மணிரத்னம் சொல்லிட்டாரு, நாளை காலையில் சூரிய உதயம் நடக்கிறப்போ இந்த காட்சியை நம்ம ஷூட்டிங் எடுக்க போகிறோம், அதனால் கரெக்டாக எல்லோரும் 4 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு. எல்லாரும் அந்த ஸ்டுடியோவில் அத்தனை பேரும் ஷூட்டிங் கேமராமேன் அவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் 4 மணிக்கு வராங்க. வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3:30 மணிக்கே ஒரு கார் டிரைவர் அங்கே வந்து நின்றுருக்கிறார். யாருப்பா அது அப்படின்னா அவர் வந்திருக்கிறாருங்க. எவருன்னா தூரக்க ஒரு உருவம் குளிருக்கு போர்வையை போத்திட்டு உட்காந்துருக்குது. யார் அந்த உருவம்? அவர் தான் சூப்பர் ஸ்டார். காலையில் எல்லாரும் 4 மணிக்கு வரணும் அப்படின்னா அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு கரெக்டாக 4:30 மணி 5 மணி 5:30 மணிக்கு வந்தால் கூட யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் உச்ச நட்சத்திரமாக ஆன பின்னாலும் அத்தனை பேருக்கும் முன்பாக வந்து ஒருவர் நிற்கிறார் என்றால் அதுதான் அவர் உச்ச நட்சத்திரம் என்கிற நிலையை அடைவதற்கான அடிப்படை தகுதி, ஈடுபாடு. அப்புறம் ரஜினி பற்றி சொன்னால் கமல் பற்றி சொல்லாமல் இருக்க முடியுங்களா? அவர் திரைப்படத்தில் நடிக்கிறத பற்றி ஒரு செய்தியாளர் பேட்டி எடுக்கிறார். எப்படிங்க இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார் பாருங்க, சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மகனே நீ வருங்காலத்தில் உன் தலையெழுத்துப்படி ஒரு குப்பை கூட்டுற தொழிலாளியாக தான் ஆனால் கூட பரவாயில்லடா, ஆனால் குப்பை கூட்டுறதுலையே உலகத்தில் நீ தான் பெஸ்ட்டுன்னு பேர் எடுக்கணும், உலகத்திலேயே உன்னை விட சிறந்த குப்பை கூட்டுறவன் யாரும் கிடையாதுன்னு பேர் எடுக்கணும், அதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னாரு. எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் மிகச்சிறந்த வகையிலே நம்மை முழு ஆற்றலோடும் நாம் வெளிப்படுவதற்கு பெயர்தான் ஈடுபாடு. அந்த ஈடுபாடு தான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து வெற்றியை டெலிவரி செய்யக்கூடிய ஆப். அந்த ஆப் செல்போனில் பொருத்தி கொள்வது அல்ல, சிந்தையிலே டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டியது. அதை செய்து கொண்டு விட்டால் தானாகவே வெற்றியை நீங்கள் நிச்சயம் அப்லோடு செய்ய முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.